வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் முழுமை பெறா பதிவேடுகளில் இருந்து கணக்குகள். அதில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு இப்போ முன்னாடி போட்ட வீடியோவில் மொதல் 6 சம்மை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் 7வது சம்மில் இருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 7th சம்மில் இருந்து பார்க்க போகிறோம். 7வது சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை ரூபாய் 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அவர் முறையாக கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. 2019 மார்ச் 31 அன்று அவருடைய ஏடுகளில் இருந்து பெறப்பட்ட விவரங்கள் பின் வருமாறு அப்படின்னு சொல்லி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. விவரம் ரூபாய் வங்கி மேல்வரை பற்று 50,000, கடனாளிகள் 1,80,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 70,000, கணினி 30,000, இயந்திரம் 3,00,000, சரக்கிருப்பு 1,60,000, கடனிந்தோர் 90,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 2,40,000, கை ரொக்கம் 60,000. அவ்வாண்டில் அவர் தன்னுடைய சொந்த பயனுக்காக ரூபாய் 3,000 எடுத்துக்கொண்டார். எடுப்புகள் 3,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் ரூபாய் 40,000 கூடுதல் முதல் கொடுத்துட்டாங்க 40,000ன்னு. அவருடைய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். இதான் கணக்கு. இதில் நம்மளுக்கு எது தெரியாது அப்படின்னா, நம்மளுக்கு தொடக்க முதல் தெரியும். தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,20,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடுப்புகள் 3,000 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து கூடுதல் முதல் 40,000. இது 3 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லாபமா நட்டமா அப்படின்னு கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல இறுதி முதல் தேவை. அப்போ அந்த இறுதி முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கணக்குள்ளே போவோம். கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல சுபா என்பவரின் ஏடுகளில் 2019 மார்ச் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பொறுப்புகள் சொத்துக்கள். இந்த நிலை அறிக்கை அப்படிங்கிறது இருப்பு நிலை குறிப்பு மாதிரியே தான் போட போகிறோம். அதனால் நிலை அறிக்கைக்கும் பொறுப்புகள் சொத்துக்கள் தான் வரும். நீங்கள் விவரம்னு போட்டுறாதீங்க, பொறுப்புகள் சொத்துக்கள் போட்டு வங்கி மேல்வரை பற்று பொறுப்புகள் சைடு வங்கி மேல்வரை பற்று 50,000, கடனிந்தோர் 90,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 2,40,000. இது 3ஐயும் போட்டுக்கோங்க. சொத்துக்கள் சைடு கை ரொக்கம் 60,000, கடனாளிகள் 1,80,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 70,000, கணினி 30,000, இயந்திரம் 3,00,000, சரக்கிருப்பு 1,60,000. இதோட டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 8,00,000 வரும். ஆனால் பொறுப்புகள் சைடு நம்மளுக்கு பேலன்ஸ் வர்றது முதல் எவ்வளோ வருது அப்படின்னா 4,20,000 ரூபா பேலன்ஸ் காட்டும். அந்த பேலன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல். இந்த முதல் தான் தொடக்க முதல் அப்படின்னு இந்த முதல் தான் இறுதி முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 31 மார்ச் 2019 போட்டிருக்கிறதுனால இது இறுதி முதல். ஏற்கனவே நம்மளுக்கு தொடக்க முதல் கொடுத்துட்டாங்க. அப்போ இறுதி முதல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம லாப நட்ட அறிக்கையை கண்டுபிடிக்க போகிறோம். சுபா என்பவரின் ஏடுகளில் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. விவரம் ரூபாய் போட்டுக்கோங்க. இதில் இறுதி முதல் ஏற்கனவே நம்மளுக்கு இறுதி முதல் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 4,20,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட கூட்டுக எடுப்புகள் 3,000 ரூபாயை கூட்டிடுங்க. கூட்டுனீங்க அப்படின்னா 4,23,000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். அதிலிருந்து கழிக்க கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதை கழிச்சிங்க அப்படின்னா 3,83,000 ரூபா கிடைக்கும். அதான் என்னது? சரிகட்டப்பட்ட இறுதி முதல். இந்த சரிகட்டப்பட்ட இறுதி முதல்லேருந்து தொடக்க முதல்லாம் கழிச்சிருங்க. தொடக்க முதல் ஏற்கனவே நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,20,000 கொடுத்துருக்காங்க. அந்த 1,20,000 கழிச்சிங்க அப்படின்னா 2,63,000 ரூபா கிடைக்கும். இதான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா லாபம். இப்போ நம்மளுக்கு இறுதி முதல் கண்டுபிடிச்சி அந்த இறுதி முதலோட எடுப்புகளை கூட்டி வர்றதோட கூடுதல் முதலை கழிச்சு வர்றது சரிகட்டப்பட்ட இறுதி முதல். அதிலிருந்து தொடக்க முதலை கழிச்சோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு லாபம் கிடைச்சிருது. இதான் 7வது சம்மு. அடுத்து 8வது சம்மு பார்த்தீங்க அப்படின்னா
ராஜு முறையான கணக்கீடுகளை பின்பற்றுவதில்லை. அவருடைய பதிவேடுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப பேலன்ஸும் இறுதி பேலன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே இன்ஃபர்மேஷன் அந்த ஆண்டு இறுதியிலையும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா கைரொக்கம் வந்து 80,000 ரூபா ஆரம்பத்தில், இறுதியில் 90,000. சரக்கிருப்பு ஆரம்பத்தில் 1,80,000 இருக்குது. இறுதி அந்த ஆண்டு முடியும் போது 1,40,000 இருக்குது. கடனாளிகள் ஆண்டு ஆரம்பத்தில் 90,000 கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டோட இறுதியில் வந்து 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்து பற்பல கடனீந்தோர் வந்து அந்த ஆண்டோட தொடக்கத்தில் 1,30,000 கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டோட இறுதியில் வந்து 1,95,000 கொடுத்துருக்காங்க. வங்கி கடன் அந்த ஆண்டோட ஆரம்பத்தில் 60,000 கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டோட இறுதியில் வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு அந்த ஆண்டோட ஆரம்பத்தில் 80,000 கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டோட இறுதியில் 45,000 கொடுத்துருக்காங்க. பொறி மற்றும் இயந்திரம் அந்த ஆண்டோட ஆரம்பத்தில் 1,70,000 கொடுத்துருக்காங்க. இறுதியிலையும் 1,70,000 கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் ரூபாய் 50,000, கூடுதல் முதல் வந்து 50,000 ரூபா கொண்டுட்டு வந்திருக்காருன்ட்டாங்க. மற்றும் அவர் வியாபாரத்தில் இருந்து தன்னுடைய சொந்த பயனுக்காக மாதந்தோறும் ரூபாய் 2,500 எடுத்துக்கொண்டார். ஒரு மாதத்துக்கு 2,500 ரூபா வீதம் 12 மாதத்துக்கு எடுக்கிறாங்க. அப்போ 2,500 × 12 போட்டிங்க அப்படின்னா அதான் வந்து எடுப்பு தொகை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 மாதத்துக்குன்னா 25,000 ரூபா வரும். அதோட ஒரு 5,000 ரூபாய் கூட்டினீங்க அப்படின்னா 30,000 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபா வந்து எடுப்பாக வந்து எடுத்துக்கிறாரு. மேற்கண்ட தகவல்களிலிருந்து லாப நட்ட அறிக்கை தயாரிக்கவும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு எது கொடுக்கல, தொடக்க முதலும் கொடுக்கல, இறுதி முதலும் கொடுக்கல. அப்போ தொடக்க முதலும் கண்டுபிடிக்கணும், இறுதி முதலும் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல தொடக்க முதல் கண்டுபிடிங்க. ராஜு என்பவரின் ஏடுகளில் 2018 ஜனவரி 1 அன்றைய நிலை அறிக்கை. இதுக்கு வந்து நம்ம எதை எடுக்க போகிறோம் அப்படின்னோம்னா, ஆரம்பத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கைரொக்கம் அதே மாதிரி சரக்கிருப்பு இதைத்தான் ஆரம்பத்தில் 1/1/2018 என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ பொறுப்புகள் சைடு பற்பல கடனீந்தோர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,30,000 இருக்குது. வங்கி கடன் 60,000 இருக்குது. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 80,000. இது மூணையும் பொறுப்புகள் சைடு காமிச்சுக்கோங்க. அதே மாதிரி சொத்துக்கள் சைடு கைரொக்கம் 80,000, சரக்கிருப்பு 1,80,000, கடனாளிகள் 90,000, பொறி மற்றும் இயந்திரம் 1,70,000. இதை பூரம் கூட்டுனீங்க அப்படின்னா 5,20,000 வரும். அந்த 5,20,000 பொறுப்புகள் சைடும் சொத்துக்கள் சைடும் டோட்டல் போட்டுக்கோங்க. இப்போ பொறுப்புகள் சைடு ஒரு 3 ஐட்டம் எழுதுனீங்களா, அதை மூணையுமே கூட்டி இந்த 5,20,000 கழிச்சிங்க அப்படின்னா 2,50,000 வரும். இந்த 2,50,000 அதுதான் வந்து என்னது அப்படின்னா தொடக்க முதல். இப்போ தொடக்க முதல் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதே மாதிரி இறுதி முதல் வந்து கண்டுபிடிக்கணும்ல. இறுதி முதல் கண்டுபிடிக்க 31/12/2018 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை பூரா என்ட்ரு பண்ணிடுங்க. ராஜு என்பவரின் ஏடுகளில் 2018 டிசம்பர் 31 அன்றைய நிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு பொறுப்புகள் சொத்துக்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இறுதியில் என்னென்ன பேலன்ஸ் கொடுத்தாங்களோ அதை பூரா எடுத்து எழுதிக்கோங்க. பொறுப்புகள் சைடு பற்பல கடனீந்தோர், வங்கி கடன், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு இது மூணையுமே என்ட்ரு பண்ணிடுங்க. இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பற்பல கடனீந்தோர் 1,95,000 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. வங்கி கடன் 60,000 போட்டுக்கோங்க. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 45,000 ரூபாயை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சொத்துக்கள் சைடு கைரொக்கம் 90,000, சரக்கிருப்பு 1,40,000, கடனாளிகள் 2 லட்சம், பொறி மற்றும் இயந்திரம் 1,70,000. இதை பூரா கூட்டுனீங்க அப்படின்னா 6 லட்சம் வரும் டோட்டல். இப்போ பொறுப்புகள் சைடு ஏற்கனவே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா இருக்குது. அப்போ இந்த 6 லட்சத்தில் 3 லட்சத்தை கழிச்சிங்க அப்படின்னா மிச்சம் வரக்கூடிய 3 லட்சம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி முதல். இப்போ நம்மளுக்கு இறுதி முதலும் தெரியும், தொடக்க முதலும் தெரியும், எடுப்புகளும் தெரியும், கூடுதல் முதலும் தெரியும். இப்போ நம்ம லாப நட்ட அறிக்கை வந்து தயாரிக்க போகிறோம். ராஜு என்பவரின் ஏடுகளில் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாப நட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு விவரம் ரூபாய் போட்டுக்கோங்க. விவரத்தில் வந்து இறுதி முதல் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. கூட்டுக எடுப்புகளுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டார் அடையாளம் போட்டிருக்கேன். அந்த ஸ்டார் அடையாளத்துக்கு வந்து
எப்படி அந்த 30,000 வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கிண்டா வந்து கொடுத்துருப்பேன். கீழே வந்து நோட்ஸுன்னு சொல்லி அந்த 30,000 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. கூட்டுக எடுப்புகள் வந்து 30,000 கூட்டுனீங்க அப்படின்னா 3,30,000 வரும். அதிலிருந்து கழிக்க கூடுதல் முதல் நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவுனா 50,000 கொடுத்துருக்காங்க. இதை கழிச்சிங்க அப்படின்னா 2,80,000 வரும். அதுதான் சரிகட்டப்பட்ட இறுதி முதல். இப்போ அதிலிருந்து கழிக்க தொடக்க முதல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னோம்னா 2,50,000 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கழிச்சோம் அப்படின்னோம்னா மிச்சம் வந்து 30,000 கிடைக்கும். இதுதான் வந்து லாபம். இப்போ குறிப்பு, அந்த எடுப்புகளுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டார் போட்டோம்ல, அந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா எடுப்புகள் வந்து ஒரு மாதத்துக்கு 2,500 வீதம் 12 மாதத்துக்கு எடுக்கிறாங்க. அப்போ 2,500 × 12 = 30,000. இந்த 30,000 தான் அங்கே நம்ம காமிச்சது. சரியா? இதான் 8வது சம்மு. எடுப்புகள் எப்படி 30,000 வந்துச்சு அப்படிங்கிறத கீழே வந்து நோட் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதான் வந்து 8வது கணக்கில் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னோம்னா தொடக்க முதல் கண்டுபிடிச்சிருக்கோம், இறுதி முதல் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வச்சு லாப நட்ட அறிக்கையை வந்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்து 9வது சம்மு. 9வது சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் தன் கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரித்து வருவதில்லை. ஆனந்த் அப்படிங்கிறவர் அவரோட கணக்கை வந்து இரட்டை பதிவு முறையில் பராமரிக்காமல அப்படிங்கிறாங்க. 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தோடதும் கொடுத்துருக்காங்க, இறுதி பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆரம்பம் பார்த்தீங்க அப்படின்னா 31/3/2018 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் வந்து 31/3/2019 சொல்லியிருக்காங்க. வங்கி ரொக்கம் 5,000 அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் பான்னு சொல்லியிருக்காங்க. பானா பற்று சைடு காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வங்கி அதே மாதிரி கை ரொக்கம் 3,000, சரக்கிருப்பு 35,000, பற்பல கடனாளிகள் 1,00,000, பொறி மற்றும் இயந்திரம் 8,000, நிலம் மற்றும் கட்டடங்கள் 1,40,000, பற்பல கடனீந்தோர் 1,70,000. இதான் வந்து ஆரம்ப பேலன்ஸு. இப்போ இறுதி பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வங்கி ரொக்கம் ரூபாய் 60,000. வங்கி ரொக்கம் வந்து 60,000 வந்து வரவுன்னு சொல்லியிருக்காங்க. கை ரொக்கம் 4,500, சரக்கிருப்பு 45,000, பற்பல கடனாளிகள் 90,000, பொறி மற்றும் இயந்திரம் 80,000, நிலம் மற்றும் கட்டடங்கள் 1,40,000, பற்பல கடனீந்தோர் 1,30,000. சரியா? இதான் வந்து ஆரம்பத்திலேயும் இறுதியிலையும் கொடுத்துருக்காங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆனந்த் தனது சொந்த பயனுக்காக ரூபாய் 60,000 எடுத்துக்கொண்டார். 60,000 வந்து எடுப்பாக வந்து எடுத்துக்கிறாருங்கிறாங்க. அவர் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக ரூபாய் 17,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். கூடுதல் முதல் எவ்வளோ கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா 17,000 ரூபா கொண்டுட்டு வந்திருக்காரு. கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு உருவாக்கவும். கடனாளிகள் மீது வந்து 5% வார ஐயக்கடன் ஒதுக்கு வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த கடனாளிகளில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிடாதீங்க. ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கணக்கு தப்பாயிரும். இறுதி பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, க்ளோசிங்கில் வந்து தான் நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் க்ளோசிங்கில் தான் செய்யணுமே தவிர ஸ்டார்டிங்கில் செய்யக்கூடாது. அப்போ க்ளோசிங் கடனாளிகள் எவ்வளோ இருக்குது, 90,000 இருக்குல்ல, அந்த 90,000 தான் 5% வந்து வாரம் ஐயக்கடன் ஒதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து பொறி மற்றும் இயந்திரம் மீது 10% தேய்மானம் நீக்கவும். இதுவும் வந்து க்ளோசிங்கில் தான் கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிடாதீங்க, கண்டுபிடிச்சா கணக்கே தப்பாயிடும். எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வந்தால் க்ளோசிங்கில் தான் கண்டுபிடிக்கணுமே தவிர ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்கக்கூடாது. இப்போ ஆனந்த் என்பவரின் ஏடுகளில் 2018 மார்ச் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை. தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும். முதல்ல தொடக்க முதல் கண்டுபிடிக்க பொறுப்புகள் சொத்துக்கள்னு போட்டு பொறுப்புகள் சைடு கடனீந்தோர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. கடனீந்தோர் 1,70,000 காமிச்சுக்கோங்க. அடுத்து வங்கி ரொக்கம். வங்கி ரொக்கம் வந்து சொத்துக்கள் தான் எப்பயுமே பற்று பேலன்ஸ் காமிக்கும், பொறுப்புகள் வரவு பேலன்ஸ் தான் காமிக்கும். அதனால் சொத்துக்கள் சைடு பற்று கொடுத்ததுனால வங்கி ரொக்கம் 5,000 பற்று சைடு சொத்துக்கள் சைடு காமிச்சிருங்க. சரக்கிருப்பு 35,000, பற்பல கடனாளிகள் 1,00,000, பொறி மற்றும் இயந்திரம் 80,000, நிலம் மற்றும் கட்டடங்கள் 1,40,000, கை ரொக்கம் 3,000. இப்போ எல்லாத்தையும் கூட்டுனீங்க அப்படின்னா
3,63,000 கிடைக்கும். ஏற்கனவே நம்மளுக்கு பற்பல கடன் நீந்தோர் வந்து 1,70,000 இருக்குது. அதை கழிச்சிங்க அப்படின்னா 1,93,000ங்கிறது தான் தொடக்க முதலாக வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து இறுதி முதல். ஆனந்த் என்பவரின் ஏடுகளில் 2019 மார்ச் 31ஆம் நாளைய நிலையறிக்கை. 2019னா இறுதி பேலன்ஸ் காட்டுறோம். இறுதி பேலன்ஸில் வந்து நம்மளுக்கு வங்கி ரொக்கம் அப்படின்னு சொல்லி வரவுன்னு சொல்லி காமிச்சிருந்தாங்களா, வரவில் காமிச்சாங்க அப்படின்னா பொறுப்புகள் சைடு வங்கி ரொக்கம் அப்படின்னு சொல்லி போட முடியாது. அப்போ என்னதான் போடணும் அப்படின்னா வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு சொல்லி 60,000 காமிச்சிக்கோங்க. சொத்துக்கள் சைடு கை ரொக்கம் 4,500 காமிச்சிக்கோங்க. அடுத்து பொறுப்புகள் சைடு பற்பல கடன் நீந்தோர் எவ்வளவு அப்படின்னா 1,30,000. அடுத்து சொத்துக்கள் சைடு சரக்கிருப்பு 45,000. பற்பல கடனாளிகள் வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னா 90,000 இருக்குது. 90,000ல் 5% வந்து என்னது வார ஐயக்கடன் ஒதுக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்கல்ல. அப்போ 90,000 × 5/100 போட்டிங்க அப்படின்னா 4,500 வரும். அப்போ 90,000ல் 4,500 கழிச்சிங்க அப்படின்னா 85,500 தான் பற்பல கடனாளிகள். அதே மாதிரி பொறி மற்றும் இயந்திரம். பொறி மற்றும் இயந்திரத்தில் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80,000 இருக்குது. அதில் 10% தேய்மானம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தேய்மானம் 10% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 8,000 ரூபா வரும். அதை கழிச்சிங்க அப்படின்னா 72,000 கிடைக்கும். அடுத்து நிலம் மற்றும் கட்டடங்கள் 1,40,000. இப்போ மொத்த டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 3,47,000 கிடைக்கும். அந்த 3,47,000த்தில் பொறுப்புகள் சைடு இருக்கிறத கழிச்சிங்க அப்படின்னா 1,57,000 கிடைக்கும். அதுதான் இறுதி முதல். இந்த ஸ்டார் போட்டதுக்கு பூராமே குறிப்புன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பற்பல கடனாளிகள் 90,000ல் 5% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 4,500. பொறி மற்றும் இயந்திரம் 80,000ல் 10% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 8,000 ரூபா கிடைக்கும். இப்போ லாப நட்ட அறிக்கை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஆனந்த் என்பவரின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாப நட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு விவரம் ரூபாய் போட்டுக்கோங்க. இறுதி முதல் நம்ம இப்போ கண்டுபிடிச்சது எவ்வளவு அப்படின்னா 1,57,000 ரூபா இறுதி முதல் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட கூட்டுகை எடுப்புகள் வந்து நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 60,000 கொடுத்துருக்காங்க. இதை கூட்டுனீங்க அப்படின்னா 2,17,000 ரூபா வரும். அதுலேருந்து கழிக்க கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 17,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதை கழிச்சிங்க அப்படின்னா சரிகட்டப்பட்ட இறுதி முதல் வந்து எவ்வளவு அப்படின்னா 2 லட்சம். சரிகட்டப்பட்ட இறுதி முதல் வந்து 2 லட்சம் ரூபா கிடைக்கும். அதிலிருந்து கழிக்க தொடக்க முதல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னம்னா 1,93,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கழிச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படின்னா 7,000 ரூபா வந்து லாபம் வருது. இதான் வந்து நம்மளோட இந்த சம்மில் இதான் நம்ம பார்த்துருக்குது. 10வது சம் பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் தகவல்களில் இருந்து கடன் விற்பனையை காணவும். இதுக்கு முன்னாடி வரையும் தொடக்க முதலோ இறுதி முதலோ கண்டுபிடிச்சி நம்ம லாப நட்ட அறிக்கை வந்து கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா கடன் விற்பனையை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விவரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள், அதாவது தொடக்க கடனாளிகள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்து கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,30,000 கொடுத்துருக்காங்க. அளித்த தள்ளுபடி 5,000. உள் திருப்பம் 25,000 கொடுத்துருக்காங்க. 2019 மார்ச் 31 அன்று இறுதி கடனாளிகள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,20,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு கடன் விற்பனையை வந்து கண்டுபிடிக்கணும். கடன் விற்பனையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தயாரிக்கணும் அப்படின்னா மொத்த கடனாளிகள் கணக்கு வந்து தயாரிக்கணும். மொத்த கடனாளிகள் கணக்கு போட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய பேலன்ஸ் வந்து கடன் விற்பனை வந்து கிடைக்கும். இப்போ விவரம் அப்படின்னு போட்டுக்கோங்க. பற்று வரவு போட்டுக்கோங்க. பற்று சைடு விவரத்தில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, அதாவது ஆரம்ப கடனாளிகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. வரவு சைடு ரொக்க கணக்கு, அதாவது கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. 2,30,000. அதே மாதிரி வரவு சைடு அளித்த தள்ளுபடி கணக்கு, அது வந்து ஒரு 5,000 ரூபா எழுதிக்கோங்க. அடுத்து உள் திருப்பம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 25,000 கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. அடுத்து இருப்பு கீழ் இறக்கப்பட்டது,
அதாவது க்ளோசிங் கடனாளிகள் கொடுத்துருப்பாங்க, இறுதி கடனாளிகள், அதை வந்து எழுதிக்கோங்க. 1,20,000 எழுதிக்கோங்க. இப்போ 2 சைடும் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 3,80,000 வரும். 3,80,000த்தில் நம்மளுக்கு பேலன்ஸ் வர்றது எவ்வளோ வருது அப்படின்னா 2,80,000 வரும். அதுதான் வந்து என்னது அப்படின்னா கடன் விற்பனை, பற்று சைடு கடன் விற்பனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல வந்து இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி ஆரம்ப கடனாளிகளை வந்து எழுதிக்கோங்க. பற்று சைடு 1,00,000 ரூபா எழுதிக்கோங்க. அடுத்து ரொக்க கணக்கு வரவு சைடு ரொக்க கணக்குன்னு சொல்லி கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் இருக்கும், அதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. 2,30,000. அளித்த தள்ளுபடி 5,000 வரவு சைடு, அளித்த தள்ளுபடி 5,000. உள் திருப்ப கணக்கு அது ஒரு 25,000. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 1,20,000. இப்போ இதை கூட்டினீங்க அப்படின்னா 3,80,000 வரும். அந்த 3,80,000த்தில் 1,00,000 ரூபாயை கழிச்சிங்க அப்படின்னா 2,80,000 வரும். அதுதான் வந்து கடன் விற்பனை அப்படிங்கிறது. இதான் வந்து 10வது சம்மில் கொடுத்துருக்குது. அடுத்து 11வது சம் பார்த்தீங்க அப்படின்னா பின் வரும் விவரங்களில் இருந்து அவ்வாண்டில் மேற்கொண்ட மொத்த விற்பனையை கண்டறியவும். இதுக்கு முன்னாடி 10வது சம்மில் வந்து கடன் விற்பனை மட்டும்தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனால் 11வது சம்மில் மொத்த விற்பனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்த விற்பனை கண்டுபிடிக்க நம்மளுக்கு ரொக்க விற்பனை கொடுத்துருக்காங்க. இன்னும் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் விற்பனைக்கு வேணும். அப்போ அந்த கடன் விற்பனை இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு கடன் விற்பனை கண்டுபிடிச்சிடலாம். விவரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2018 ஜனவரி 1 அன்று கடனாளிகள், தொடக்க கடனாளிகள் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 1,30,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 4,20,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து விற்பனை திருப்பம் 35,000. விற்பனை திருப்பம் உள் திருப்பம் எல்லாம் ஒன்று தான். விற்பனை திருப்பம் 35,000 கொடுத்துருக்காங்க. வாராக்கடன் 15,000. 2018 டிசம்பர் 31 அன்று கடனாளிகள், இறுதி கடனாளிகள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,00,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ரொக்க விற்பனை 4,60,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மொத்த கடனாளிகள் கணக்கு போட்டோம் அப்படின்னோம்னா பற்று சைடு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி 1,30,000 கொண்டுட்டு வந்துருங்க. தொடக்க கடனாளிகளில் 1,30,000 பற்று சைடு காமிச்சிருங்க. அடுத்து வரவு சைடு ரொக்க கணக்கு, அதாவது கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் வந்து எவ்வளவு அப்படின்னா 4,20,000. அதைத்தான் ரொக்க கணக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். அடுத்து விற்பனை திருப்ப கணக்கு 35,000. வாராக்கடன் 15,000. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது இறுதி கடனாளிகள் 2,00,000. இப்போ கூட்டினீங்க அப்படின்னா 6,70,000 வரும். ஏற்கனவே ஆரம்ப கடனாளிகள் 1,30,000 இருக்குது. அதை கழிச்சிங்க அப்படின்னா 5,40,000 தான் என்னது அப்படி கடன் விற்பனை. 5,40,000 கடன் விற்பனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மொத்த விற்பனை கேட்டிருக்காங்களா, மொத்த விற்பனை = ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை. ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் கூட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்த விற்பனை வந்து கிடச்சிரும். இப்போ ரொக்க விற்பனை வந்து 4,60,000 கணக்குலேயே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கடன் விற்பனை ஒரு 5,40,000. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 10,00,000 ரூபா வந்து என்னது மொத்த விற்பனை. இதான் வந்து 11வது சம்மு. அடுத்து 12வது சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரிக்கவும். பின் வரும் விவரங்களிலிருந்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரிக்கவும் மற்றும் கடனாளிகளிடமிருந்து பெற்ற மாற்றுச்சீட்டு தொகையினை கணக்கிடவும் சொல்லியிருக்காங்க. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு வந்து தயாரிக்க சொல்லியிருக்காங்க. கடனாளிகளிடமிருந்து பெற்ற மாற்றுச்சீட்டு தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விவரம் ரூபாய். ஆண்டு தொடக்கத்தில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,40,000. ஆண்டு முடிவில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அந்த ஆண்டோட இறுதியில் வந்து 2,00,000 ரூபா கொடுத்துருக்காங்க. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,90,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இதான் வந்து கணக்கில் கொடுத்துருக்குது. இதை வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஹெட்டிங் வந்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு விவரம் பற்று வரவு போட்டுக்கோங்க. பற்று சைடு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, அதாவது ஆரம்ப பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 இருக்குது. அடுத்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,90,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது, அதை வந்து ரொக்க கணக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருங்க.
3,90,000. கடனாளிகள் கணக்கு மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி கணக்கில் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க 30,000. அடுத்து இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, இறுதி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா இருக்குது. இதோட டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 6,20,000. இந்த 6,20,000 ஆரம்ப பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு இருக்குல்ல, அதை கழிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வர்றது கடனாளிகள் கணக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது எவ்வளோ அப்படின்னா 4,80,000 வரும். 4,80,000 இதுதான் வந்து என்னது கடனாளிகள் கணக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது. சரியா, இதான் வந்து 11வது கணக்கு, சாரி 12வது கணக்கு. புரிஞ்சிச்சா? இதுதான் வந்து இப்படி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னோம்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு வந்து எவ்வளவு அப்படின்னா 4,80,000. சரியா, அடுத்த வீடியோவில் 13வது சம்மில் இருந்து பார்ப்போம். நன்றி.